வணக்கம். நம்மளோட சேனலில் சமச்சீர் கல்வி புத்தகங்களோட ஆடியோ புக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய விழி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஆடியோ புக்கில் 12ஆம் வகுப்பு அறிவியலும் இந்திய பண்பாடும், அதாவது 12th எத்திக்ஸில் 3rd லெசனோட ஆடியோ புக் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். பாடத்தலைப்பு வேதகால பண்பாடு. வேதகால பண்பாடு. கற்றல் நோக்கங்கள். வேத காலத்தை அறிவதற்கான சான்றுகள் பற்றி அறிதல். முன்வேத கால அரசர்களின் ஆட்சி முறை, சமூக, பொருளாதார, சமய நிலைகளை பற்றி அறிதல். பின்வேத கால அரசர்களின் ஆட்சி முறை, சமூக, பொருளாதார, சமய நிலைகளை பற்றி அறிதல். இதிகாசங்களான இராமாயணம், மகாபாரதம் இந்திய பண்பாட்டிற்கு ஆற்றிய பணிகள் பற்றி அறிதல். புராணங்களின் பண்பாட்டு முக்கியத்துவம் பற்றி புரிதல். அடுத்து நுழைவாயில், அதாவது அறிமுகம். இந்தியாவில் சிந்துவெளி பண்பாட்டிற்கு பின் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தது வேதகால பண்பாடு ஆகும். வேதங்களின் அடிப்படையில் சுமார் கிமு, அதாவது பொ.ஆ.மு. 1500ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஆரியர்களால் இப்பண்பாடு பரவியது. வேதங்கள், அவற்றின் ஒப்பற்ற நெறிகள், தத்துவங்கள் போன்றவை இந்திய பண்பாட்டின் தொடக்க கால அடையாளமாக இருந்ததுடன் நவீன இந்தியாவின் வளர்ச்சிக்கும் அடித்தளமிட்டன. கூட்டு குடும்ப முறை, கிராம வாழ்க்கை முறை, இயற்கையை வழிபடுதல் ஆகியவை ஆரியர்கள் அறிமுகப்படுத்திய சிறப்பு பண்பாட்டு கூறுகளாகும். பிற்கால ஆன்மீக வளர்ச்சியில் வேதகால பண்பாடு மிக முக்கிய பங்காற்றியது. அடுத்த தலைப்பு சப்த சிந்துவும் ஆரிய வர்த்தமும். சப்த சிந்துவும் ஆரிய வர்த்தமும். ஆரியர்களின் பூர்வீகம் எது என்பது பற்றி வரலாற்று ஆசிரியர்களால் அறுதியிட்டு கூற முடியவில்லை. ஆனால் பாரசீகத்தின் வழிபாட்டு கூறுகளும் ரிக்வேதத்தில் கூறப்பட்ட வழிபாட்டு கூறுகளும் பொருந்தியுள்ளன. மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள கைபர் போலன் கணவாய்கள் வழியாக ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி சப்த சிந்து ஆகும். சப்த சிந்து என்ற சொல்லுக்கு 7 நதிகள் பாயும் பகுதி என்று பொருள். சிந்து, ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ், சரஸ்வதி ஆகிய 7 நதிகள் பாயும் பகுதியே சப்த சிந்து என்று அழைக்கப்படுகிறது. பிறகு ஆரியர்கள் இந்தியாவின் கங்கை சமவெளியில் குடியேறினர். அப்பகுதி ஆரியவர்த்தம் எனப்பட்டது. எனினும் அண்மையில் கிடைத்த தொல்பொருள் ஆராய்ச்சிகளின் மூலம் ஆரியர்கள் கைபர் போலன் கணவாய்கள் வழியாக குடியேறியவர்கள் என்ற கோட்பாட்டை மறுத்து பல அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சப்தசிந்து பகுதியில் பல்வேறு இனக்குழுக்களாக பிரிந்திருந்த ஆரியர்கள் கால்நடை மேய்ப்பதை தொழிலாக கொண்டிருந்தனர். இவர்கள் இந்தியாவின் கிழக்கு, வடகிழக்கு பகுதி நோக்கி படிப்படியாக இடம்பெயரத் தொடங்கினர். அதன்பின் கங்கை சமவெளி பகுதியில் நிலையானதொரு வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். அடுத்த தலைப்பு வேத காலத்தை பற்றி அறிய உதவும் சான்றுகள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், வேதம் சொல் விளக்கம். வித் என்ற சமஸ்கிருத வேர்ச்சொல்லிலிருந்து வேதம் என்ற சொல் தோன்றியது. இதற்கு அறிவு களஞ்சியம் என்று பொருள். வேதங்கள் மொத்தம் 4 வகைப்படும். அவை ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் வேதங்கள் ஆகும். இவை முற்கால வேதம் ரிக், பிற்கால வேதங்கள் யஜுர், அதாவது முற்கால வேதம் அப்படின்னா ரிக்கு மட்டும் சொல்கிறாங்க. பிற்கால வேதங்கள் யஜுர், சாமம், அதர்வணம் எனப்படும். இதன் அடிப்படையிலேயே வேத காலம் முன்வேத காலம், பின்வேத காலம் என்று இருவேறு பிரிவாக பிரிக்கப்படுகிறது. வேத கால இலக்கியங்கள் பிராமணங்கள், ஆரண்யகங்கள், உபநிடதங்கள் ஆகியவற்றை கொண்டதாகும். இதிகாசங்கள், புராணங்கள் முதலியன வேத காலத்தை பற்றி அறிவதற்கான சான்றுகளாக திகழ்கின்றன. அடுத்த தலைப்பு ரிக்வேதம். இந்தியாவின் பண்டைய கால வரலாற்றை அறிய உதவும் முதன்மையான சான்று ரிக்வேதம் ஆகும். இவ்வேதம் 10 மண்டலங்களையும் 1028 பாடல்களையும் கொண்டது. ரிக் என்ற சொல்லிற்கு துதித்தல் அல்லது வழிபடுதல் என்பது பொருள். இறைவனை துதிப்பாடல்களால் பாடி வணங்குவதற்குரிய வழிகளை கூறுகிறது. அக்னி, பிரஜாபதி, ருத்ரன், வருணன், மித்ரன், இந்திரன் போன்ற தெய்வங்களை வேத கால மக்கள் வழிபட்டதாக ரிக்வேதம் கூறுகிறது. இவ்வேதத்தில்தான் காயத்ரி மந்திரம் இடம்பெற்றுள்ளது. பண்டைய கால இந்தியாவின் அரசியல், சமூக, பொருளாதார, சமய நிலைகளை ரிக்வேதம் குறிப்பிடுகிறது. ரிக்வேதம் சுமார் கிமு 1200ஆம் ஆண்டில் ஆக்கப்பட்டிருக்கலாம் என்று மார்க்ஸ் முல்லர் மற்றும் ஐரோப்பிய அறிஞர்கள் கூறுகின்றனர்.
அடுத்த தலைப்பு யஜுர்வேதம். யாஜ் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து யஜூர் என்ற சொல் தோன்றியது. இதற்கு யாகம் என்று பொருள். யாகம் என்று பொருள். இந்நூலில் பாதிக்கு மேற்பட்ட பகுதிகள் உரைநடையில் அமைந்துள்ளன. இவ்வடிப்படையில் சமஸ்கிருதத்தின் முதல் உரைநடை என்று இவ்வேதம் அழைக்கப்படுகிறது. மிக சிறப்பு வாய்ந்த ருத்ரம் பிராக்கெட்டில் செய்யுள்னு கொடுத்துருக்காங்க. மிக சிறப்பு வாய்ந்த ருத்ரம் இதில் இடம்பெற்றுள்ளது. வேள்வி செய்யும் முறை, அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம், சமயச் சடங்குகள் ஆகியவை பற்றியும் இவ்வேதம் கூறுகிறது. இவ்வேதம் நடைமுறை சடங்குகள் மற்றும் வேள்விக்கான பாடல்களை கொண்டுள்ளது. இது சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம் என்ற இரு பிரிவுகளையும் 40 அத்தியாயங்களையும் கொண்டுள்ளது. அடுத்த தலைப்பு சாமவேதம். சாமம் என்ற இன்னிசை அடிப்படையில் பாடப்பெற்றதால் இவ்வேதம் சாமவேதம் என்று அழைக்கப்படுகிறது. இசை, தெய்வம், சோமயாகம் ஆகியவை பற்றி கூறுகிறது. இசை வடிவிலான வேத மந்திரங்களை கூறுகிறது. ஆரியர்களின் இசையார்வத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இவ்வேதம் திகழ்கிறது. இதில் 1549 பாடல்கள் உள்ளன. அடுத்த தலைப்பு அதர்வண வேதம். இவ்வேதத்தில் உச்சாடனம், மாந்திரீகம் போன்றவற்றால் தீய சக்திகளை வெல்லலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதகால மருத்துவ முறைகள் பற்றிய கருத்துக்களும் இவ்வேதத்தில் உள்ளது. மந்திரம் உச்சரிக்க வேண்டிய முறைகள் பற்றிய பாடல்களும் இவ்வேதத்தில் உள்ளன. இவ்வேதத்தில் 20 பகுதிகளும் 731 பாடல்களும் உள்ளன. இது பிரம்ம வேதம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். உபவேதங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. உபவேதங்கள் என்பது 4 வகைப்படும். அவை ஆயுர்வேதம், அதில் 1 ஆயுர்வேதம். இது மருந்து மூலிகைகளை பற்றி குறிப்பிடுகிறது. 2வது தனுர்வேதம். இது போர்க்கால கலையை பற்றி குறிப்பிடுகிறது. 3வது காந்தர்வ வேதம். இது இசை, நடனம் ஆகிய நுண்கலைகளை பற்றி குறிப்பிடுகிறது. 4வது சில்ப வேதம். இது கட்டடக்கலையை பற்றி கூறுகிறது. அடுத்த தலைப்பு பிராமணங்கள். வேதங்களுக்கான விளக்க உரைகளை பிராமணங்கள் எனப்படுகிறது. ஆரியர்கள் வேள்விச் சடங்குகள் செய்யும் முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் அவற்றிற்கான விளக்கங்களையும் பிராமணங்கள் குறிப்பிடுகின்றன. வேதங்களை ஓதுபவர்களின் கடமைகளையும் பிராமணங்கள் குறிப்பிடுகின்றன. இவை வேதங்களில் உள்ள துதிப்பாடல்களுக்குரிய உரைநடை நூல்கள் எனப்படுகின்றன. அடுத்த தலைப்பு ஆரண்யகங்கள். ஆரண்யம் என்ற சொல்லிற்கு காடு என்று பொருள். காடுகளில் இறையொருள் தேடி தவம் செய்த முனிவர்களால் எழுதப்பட்ட இலக்கியங்கள் ஆரண்யகங்கள் எனப்படுகிறது. வேள்வியை செய்ய இயலாத முதியோர்கள், துறவிகள் ஆகியோரின் போதனைகள் இதில் முக்கியத்துவம் பெறுகின்றன. வேள்வியை விட அமைதியான தியானமே மிகவும் மேலானது என்று ஆரண்யகங்கள் வலியுறுத்துகின்றன. அனுபூதி நெறிகள் மற்றும் தத்துவ கருத்துக்கள் அடங்கிய கருத்து பெட்டகம் என்று ஆரண்யகங்கள் அழைக்கப்படுகின்றன. வேதகால பண்பாட்டின் உன்னத நிலையை இவை எடுத்து காட்டுகின்றன. அடுத்த தலைப்பு உபநிடதங்கள். வேதங்களின் சாரமே உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது. உபநிடதம் பிராக்கெட்டில் உபனிஷத் என்ற சொல்லிற்கு அருகில் அமர்தல் என்று பொருள். பிரம்மச்சாரியான மாணவன் தன் குருவின் அருகில் பயபக்தியுடன் அமர்ந்து அறிவை பெற வேண்டுமென்பதையே இது வலியுறுத்துகிறது. உபநிடதங்கள் கடவுள், ஆன்மா, உலகம், கர்மவினை, வீடு பேறு போன்ற கருத்துக்களை ஆராய்ந்து தெளிவான விளக்கங்களை உலகிற்கு அளிக்கின்றது. வேத தத்துவத்தின் விளக்கங்களை கூறும் உபநிடதங்கள் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு ரிஷிகளால் தொகுக்கப்பட்டவை ஆகும். இவை மொத்தம் 108 ஆகும். அவற்றில் 10 உபநிடதங்கள் முக்கியமானதாக கருதப்படுகின்றன. அவை ஈசோ உபநிடதம், கீன உபநிடதம், முண்டக உபநிடதம், மாண்டுக்கிய உபநிடதம், ஐத்ரேய உபநிடதம், தைத்திரிய உபநிடதம், பிரசனோ உபநிடதம், கதோ உபநிடதம், சந்தோக்கிய உபநிடதம், பிருகத்தரண்யக உபநிடதம் ஆகியன ஆகும். மேற்கூறிய 10 உபநிடதங்களுக்கு ஆதிசங்கரர், ராமானுஜர், வித்யாரண்யர், ஆனந்த தீர்த்தர் ஆகியோர் உரை எழுதியுள்ளனர். முகலாய அரசர் தாராஷுகோ உபநிடதங்கள் சிலவற்றை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்திய பண்பாட்டு வளர்ச்சியின் உச்சமே உபநிடதங்கள் என்று அமுர்டி ரின் கோர்ட் என்பவர்
கூறுகிறார். ஜெர்மனியரான ஷோபன்ஹோவர், கஜினி முகமதுவின் அவைப்புலவர் அல்பெருனி ஆகியோரும் உபநிடதங்களை புகழ்ந்து கூறியுள்ளனர். பிற்கால இந்திய தத்துவங்கள் யாவும் உபநிடதங்களிலிருந்தே எழுந்தன. ஆதிசங்கரர், ராமானுஜர் ஆகியோரின் தத்துவங்களை இன்றளவும் லட்சக்கணக்கான மக்கள் போற்றுவதற்கு அவை உபநிடத கருத்துக்களை கொண்டிருப்பதே காரணம் என்று விண்டர்னிஸ்ட் புகழ்ந்து கூறுகிறார். அடுத்த தலைப்பு முன்வேத கால அரசமைப்பு மற்றும் ஆட்சி முறை. முன்வேத கால அரசு பல்வேறு இனக்குழுக்களின் அரசாகும். அவ்வினக்குழுக்களின் அரசு குறிப்பிட்ட நிலப்பகுதியை ஆட்சி செய்தது. ஒவ்வொரு இனக்குழுவும் தத்தம் ஆட்சி பகுதிக்கு தலைவனை தேர்ந்தெடுத்தன. அவ்வினக்குழுக்களின் தலைவன் அரசன் ஆவான். அவன் இனக்குழுக்களால் ராஜன் என்று அழைக்கப்பட்டான். கிராமங்களில் வாழ்ந்த குடும்பங்கள் குலங்கள் எனப்பட்டன. அதன் தலைவர் குலா, குலாபதி என்ற பல பெயர்களால் அழைக்கப்பட்டார். தமது குடிமக்களை காப்பது மன்னரின் கடமையாகும். தமது கடமையிலிருந்து தவறிய மன்னனை பதவியிலிருந்து இனக்குழுவை திரும்ப அழைத்து கொள்ளும். தமது கடமையிலிருந்து தவறிய மன்னனை பதவியிலிருந்து இனக்குழுவை திரும்ப அழைத்து கொள்ளும். அரசனின் அன்றாட பணிகளின் எல்லை வரையறுக்கப்பட்டது. மன்னனின் அதிகாரம், அவரது கடமையின் எல்லை, விதிமுறைகள் ஆகியவை ராஜ்ய தர்மம் எனப்பட்டது. அரசன் தன்னிச்சையாக செயல்பட முடியாமல் செய்ய ஆலோசனை குழு ஏற்படுத்தப்பட்டது. நிலங்கள் மன்னனுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல, அவரது இனக்குழுவிற்கு சொந்தமானது. ஆனால் பிற்காலத்தில் இனக்குழு மன்னனை தேர்ந்தெடுக்கும் நிலை மாறி அரச பதவி பரம்பரை பதவியானது. மன்னனின் முடிசூட்டு விழா மக்களால் முக்கிய விழாவாக கொண்டாடப்பட்டது. அடுத்த தலைப்பு முன்வேத கால அரசனின் ஆலோசகர்கள். முன்வேத காலத்தில் அரசனுக்கு நிர்வாகத்தில் உதவ புரோகிதர் என்ற அரசகுரு, சேனானி என்ற படைத்தலைவர், கிராமணி என்ற கிராம நிர்வாக அதிகாரி ஆகியோர் கொண்ட ஆலோசனை குழு ஏற்படுத்தப்பட்டது. முன்வேத காலத்தில் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்றோர் தலைசிறந்த அரச குருவாக திகழ்ந்தனர். அரசவையின் விழாக்களை கொண்டாடுவது முதல் அரசன் போருக்கு செல்லும் நாள் எது என்பதை தீர்மானிக்கும் வரையிலான திட்டத்தை இவர்கள் வகுத்தனர். அடுத்த தலைப்பு படைகளின் அமைப்பு. முன்வேத காலத்தில் அரசரின் படைகள் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டன. தன் இராணுவத்தின் மேலாண்மை பணியில் மன்னர் தன் முழு கவனத்தையும் கொண்டிருந்தார். காலாட்படையும் தேர்ப்படையும் அரசரின் படைகளில் அதிக முக்கியத்துவம் பெற்றன. போர்க்காலங்களில் 2, 3, 4 குதிரைகள் பூட்டிய தேர்களை மன்னர்கள் பயன்படுத்தினர். மன்னரும் அவரது படைவீரர்களும் போர்களில் வில், அம்பு, ஈட்டி, வேல் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தினர். அடுத்த தலைப்பு முன்வேத கால நீதிமுறை. மன்னனே நீதி வழங்கும் முறைக்கு தலைவன். நிர்வாகத்தில் மன்னன் நீதி வழங்க புரோகிதர்கள் அவருக்கு உதவினர். திருடுதல், கொள்ளையடித்தல், வழிப்பறி செய்தல், பசுவை கடத்துதல் போன்றவை பெருங்குற்றங்களாக கருதப்பட்டு அத்தகைய குற்றங்களை செய்தோர் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். அடுத்த தலைப்பு சபைகள். முன்வேத காலத்தில் அரசனுக்கு நிர்வாகத்தில் உதவ விதாதா, சபா, சமிதி போன்ற சபைகள் இருந்தன. விதாதாவில் ஆண், பெண் ஆகிய இரு பாலரும் முக்கியத்துவம் பெற்றனர். இச்சபையில் கலை நிகழ்ச்சிகளும் சமய விவாதங்களும் நடைபெற்றன. சபா என்பது மூத்தோர் சபையாகும். பல துறைகளிலும் சிறந்து விளங்கிய அனுபவமிக்க அறிஞர்கள் இச்சபையில் இடம்பெற்றிருந்தனர். அரசனுக்கு இவர்கள் ஆலோசனைகளையும் கூறினர். சமிதி என்பது பொதுமக்களின் பிரதிநிதிகள் கொண்ட சபையாகும். இம்மூன்று சபைகளில் சமிதியே அதிகாரம் மிக்கதாகும். இது ஆட்சி நிர்வாகத்தின் அதிகார மையமாக திகழ்ந்தது. இம்மூன்று சபைகளும் அரசனுக்கு ஆலோசனைகளை வழங்கியதன் மூலம் சிறப்பான நிர்வாகத்திற்கு வழிவகுத்தன எனலாம். அடுத்த தலைப்பு முன்வேதகால சமூக நிலை. முன்வேதகால சமூக நிலை. முன்வேதகால சமூகத்தின் அடிப்படை குடும்பம் ஆகும். குடும்பத்தின் தலைவனான தந்தை கிருகபதி என அழைக்கப்பட்டார். கிராம நாகரிக அடிப்படையிலான ஆரிய சமூகத்தில் ஆண் வழி மரபிற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது. குடும்பத் தலைவர் இறந்தாலோ நோய்வாய்ப்பட்டாலோ குடும்பத்தின் மூத்த ஆண் வாரிசு குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும். பல குடும்பங்கள் சேர்ந்த பகுதி கிராமம் எனப்பட்டது. கிராமத்தின் தலைவர் கிராமணி எனப்பட்டார்.
ஆரிய மக்கள் சமூகம் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை பின்பற்றியது. அரச குடும்பங்களை தவிர பெரும்பாலும் ஒருதார மணமுறையே வழக்கத்தில் இருந்தது. முன்வேதகால சமூகத்தில் பெண்ணடிமை முறையோ சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் செயலோ குழந்தை திருமணமோ வழக்கில் இல்லை. முன்வேத காலத்தில் சமூக நிலையை பொறுத்தவரை தொழிலின் அடிப்படையில் சமுதாய பிரிவுகள் இருந்தன என ரிக்வேதத்தின் 10வது மண்டலத்தில் உள்ள புருஷ சூக்தம் என்ற பாடல் கூறுகிறது. புருஷ சூக்தம் என்ற பாடல் கூறுகிறது. மக்கள் செய்த தொழில்களின் அடிப்படையில் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. அடுத்த தலைப்பு முன்வேத கால பெண்களின் நிலை. வேத கால சமூகத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மதிக்கப்பட்டனர். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பொது நிகழ்ச்சிகளிலும் அரச சபை விவாதங்களிலும் கலந்து கொண்டனர். அபலா, கோசா, விஸ்வவாரா, லோபமுத்திரா போன்ற பெண்கள் கல்வி வேள்விகளில் சிறப்பான நிலையில் முன்னேறி இருந்தனர். திருமணம் தூய்மையான சமயச் சடங்காகவும் புனிதமாகவும் பிரிக்க முடியாத ஒன்றாகவும் மதித்து போற்றப்பட்டது. பெற்றோர் மற்றும் மணப்பெண்ணின் இசைவு பெற்றே திருமணம் நடைபெற்றது. அரச குடும்பத்தில் சுயம்வர திருமண முறை வழக்கில் இருந்தது. இக்கால மகளிர் அறிவும் பண்பாடும் ஒருங்கே அமைய பெற்றவராக விளங்கினர். மணமக்கள் அக்னி சாட்சியாக வலம் வருதல் திருமணத்தில் முக்கிய நிகழ்வாக கருதப்பட்டது. அடுத்த தலைப்பு முன்வேத கால கல்வி நிலை. முன்வேத கால கல்வி முறை மனப்பாட முறையிலான கல்வி முறையாகும். அதாவது துதிப்பாடல்களை வாய் வழியே ஒப்புவிப்பதாகும். எழுத்தை விட ஒலி முக்கியமானதாக கருதப்பட்டது. இக்கால கல்வியானது 2 விதமான குறிக்கோள்களை மையமாக கொண்டு செயல்பட்டது. அதன்படி தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல், மனக்கட்டுப்பாட்டின் மூலம் அறியாமையிலிருந்து விடுபடுதல், அவ்வாறு விடுபட ஆன்மீகத்தின் வழியை நாடுதல், ஆன்மீக கல்வியை போதிக்கும் குருக்களுக்கு பயிற்சியளித்தல். அவ்வடிப்படையில் முன்வேதகால கல்வியானது மாணவர்களின் உடல், உயிர், உள்ளம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கும் வழிவகை செய்தது. இவ்வேதகால கல்வியின் குறிக்கோள் பேரறிவு மற்றும் ஆன்ம விடுதலை போன்றவற்றை அடைவதாகும். அடுத்த தலைப்பு முன்வேத காலத்தின் பொழுதுபோக்கு. முன்வேத காலத்தில் நடனமாடுதல், இசை, வேட்டையாடுதல், தேர்ப்பந்தயம் போன்றவை முக்கியமான பொழுதுபோக்குகளாக திகழ்ந்தன. முரசு, தாரை, மத்தளம், யாழ், புல்லாங்குழல் போன்றவை இசை கருவிகளாக திகழ்ந்தன. அடுத்த தலைப்பு முன்வேத கால மக்களின் உணவு மற்றும் உடைகள். முன்வேத கால மக்கள் எளிய வாழ்க்கை முறையை மேற்கொண்டனர். கோதுமை, பார்லி முதலான தானியங்கள், பல வகைகள், பால் மற்றும் பால் பொருட்களான தயிர், நெய், வெண்ணெய் அவற்றுடன் இறைச்சி போன்றவற்றை உண்டனர். தேன் அவர்களின் உணவில் சேர்க்கப்பட்டது. இமயமலையில் இருந்த முஜாவத் என்ற பகுதியிலிருந்து வளரும் ஒருவித செடியிலிருந்து சோம சுறா ஆகிய பானங்களை தயாரித்து அருந்தினர். யாகங்களிலும் இத்தகைய பானங்கள் முக்கிய இடம்பெற்றன. முன்வேத கால மக்கள் பருத்தி, கம்பளி, விலங்குகளின் தோல் ஆகியவற்றாலான ஆடைகளை அணிந்தனர். ஆடைகளை வாசஸ், பரிதானா, வஸ்திரம் போன்ற பெயர்களில் அழைத்தனர். மேலாடை அதிவாசஸ் எனவும் கீழாடை நிவி எனவும் அழைக்கப்பட்டது. ஆடைகளில் தங்க வேலைப்பாடுகள் செய்யப்பட்டன. அழகிய பூ வேலைப்பாடுகள், வண்ணச்சாயங்கள் முக்கியத்துவம் பெற்றன. முன்வேத காலத்தில் மக்கள் தங்கத்தால் ஆன அட்டிகை, காப்பு, ஒட்டியானம், காதணிகள், கழுத்தணிகள் போன்ற ஆபரணங்களை அணிந்தனர். வெள்ளி போன்ற உலோகங்களாலும் ஆபரணங்கள் செய்யப்பட்டன. முன்வேத கால மக்கள் அணிந்த காதணி கர்ணசோபனா எனப்பட்டது. ஆண்களைப் போல் பெண்களும் கை கால்களில் அணிகலன்களை அணிந்திருந்தனர். கை வளையல்கள், சிலம்பு போன்றவைகளும் முன்வேத கால ஆபரணங்களில் முக்கியத்துவம் பெற்றன. பெண்கள் கைப்பட்டைகள், கணுக்காலில் அணியும் அணிகலன்கள் போன்றவற்றை அணிந்திருந்தனர். அடுத்த தலைப்பு முன்வேத கால பொருளாதார நிலை. முன்வேத கால மக்கள் கால்நடைகளுடன் ஒவ்வொரு பகுதியில் உள்ள மேய்ச்சல் நிலங்களை தேடி அலைந்தனர். கால்நடைகளின் எண்ணிக்கையை வைத்தே அவர்களின் பொருளாதார மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டது. முன்வேத கால மக்கள் வைத்திருந்த கால்நடைகள் பண்டமாற்று முறை அடிப்படையில் வியாபார பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டது. பசுக்கள், குதிரைகள், ஆடுகள் போன்றவை முன்வேத கால மக்களால் வளர்க்கப்பட்டன. கால்நடைகளை கவர்வதற்காகவே போர்கள் நடத்தப்பட்டதாக ரிக்வேதம் கூறுகிறது. காவிஸ்தி என்ற சொல் பசுக்களை தேடி அலைபவர்களை குறிக்கிறது. பசுக்களின் உரிமையாளர் கோமத் எனப்பட்டார். சமஸ்கிருதத்தில் கோ என்றால் பசு, மத் என்றால் வைத்திருப்பவர் என்று பொருள். அடர்ந்த காடுகளை திருத்திய முன்
அடர்ந்த காடுகளை திருத்திய முன்வேத கால மக்கள் அவற்றை வேளாண் நிலங்களாக மாற்றினர். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களின் மூலப்பொருட்களையும் கோதுமை, பார்லி போன்ற தானியங்களையும், பருத்தி, எண்ணெய் வித்துக்கள் போன்றவற்றையும் அவர்கள் பயிரிட்டனர். வேளாண்மை செய்யக்கூடிய நிலம் சேஸ்திரா எனப்பட்டது. கிருஷி என்ற சொல் உழவை குறிக்கிறது. விவசாயி சார்கனி எனப்பட்டார். விதைத்தல், அறுவடை செய்தல் பற்றியும் முன்வேத கால மக்கள் அறிந்திருந்தனர். எருதுகளை நுகத்தடியில் இணைத்து நிலத்தை நன்கு உழுது வேளாண்மை செய்தனர். நீர்ப்பாசனத்திற்குரிய நீர் கிணறுகள், கால்வாய்கள், ஏரிகள் மூலம் பெறப்பட்டது. மக்கள் பெரும்பாலும் மழையையே நம்பியிருந்தனர். ரிக்வேதத்தில் குறிப்பிடப்படக்கூடிய அயஸ் என்ற சொல் செம்பு போன்ற உலோகங்களை குறிப்பிடுகிறது. கர்மரா என்ற சொல் உலோக வேலைப்பாட்டு தொழில்களை செய்வோரை குறிப்பிடுகிறது. மாட்டு வண்டியில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று வாணிகம் செய்யும் வணிகர்கள் பாணி எனப்பட்டனர். நெசவு தொழில், தச்சு தொழில், மண்பாண்ட உற்பத்தி தொழில் போன்றவையும் முக்கியத்துவம் பெற்றது. வணிகத்தின் பெரும்பகுதி நிலவழியே நடைபெற்றது. குஜராத் அருகில் பகவன்புரா என்ற இடத்தில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் முன்வேத காலத்தைச் சேர்ந்த மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளது. இதன் மூலம் மண்பாண்டங்கள் உற்பத்தி செய்வதில் முன்வேத கால மக்கள் தேர்ச்சி பெற்றிருந்தனர் என்று அறிய முடிகிறது. அடுத்த தலைப்பு முன்வேத கால சமய நிலை. முன்வேத காலத்தில் மக்கள் இயற்கையை மையப்படுத்தி சமய நம்பிக்கையை கொண்டிருந்தனர். அதன்படி இக்காலத்தில் 3 வகையான கடவுள்களை வகைப்படுத்தினர். அதில் 1 விண்ணுலக தெய்வங்கள், 2 வாயுமண்டல தெய்வங்கள், 3 மண்ணுலக தெய்வங்கள். இந்திரன், வாயு, மாருதி, பர்ஜனியன் ஆகியோரை அண்டவெளி கடவுளராகவும், வருணன், அஸ்வினி, சூரியன், சாவித்ரி, மித்ரன், பூஷன் ஆகியோரை வாயுவெளி கடவுளராகவும், பிருத்வி, சோமன், அக்னி ஆகியோரை மண்ணுலக கடவுளராகவும் முன்வேத கால மக்கள் வழிபட்டனர். இந்திரனை பற்றி ரிக்வேதத்தில் சுமார் 250 பாடல்கள் உள்ளது. இந்திரனுக்கு அடுத்த நிலையில் அக்னி முன்வேத கால மக்களால் வழிபடப்பட்டார். ரிக்வேதத்தில் அக்னி பற்றிய 200 பாடல்கள் உள்ளது. தேவர்களையும் மக்களையும் இணைக்கும் இணைப்பு பாலமாக அக்னியை வழிபட்டனர். இந்திரனுக்கும் அக்னிக்கும் அடுத்த நிலையில் வருணன் முன்வேத கால மக்களால் வழிபடப்பட்டார். அதிதி, உசஸ்க்கு பிராக்கெட்டில் விடியலின் கடவுள்னு கொடுத்துருக்காங்க. அதிதி, உசஸ் போன்ற பெண் கடவுளர்களும் இவ்வேத கால மக்கள் வழிபட்டனர் என்று ரிக்வேதம் கூறுகிறது. ருத்ரன் என்ற சிவன் பற்றியும் சில குறிப்புகள் வேதகால இலக்கியங்களில் காணப்படுகிறது. மாருதி வலிமையின் கடவுளாக வழிபடப்பட்டார். முன்வேத கால மக்கள் நடத்தும் வேள்விகளில் இந்திரனுக்கும் அக்னிக்கும் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது. பால், நெய், தானியங்கள், இறைச்சி, சோமபானம் போன்றவற்றை முன்வேத கால மக்கள் இறைவனுக்கு வைத்து பூசை செய்தனர். கிராம தெய்வ வழிபாடும் முன்வேத கால மக்களால் பின்பற்றப்பட்டது. நம்பிக்கை பண்பிற்கு சாரதா, கோப பண்பிற்கு மன்யோ ஆகியோர் கடவுளராக வழிபடப்பட்டனர். இந்திரனை காளையாகவும் சூரியனை குதிரையாகவும் உருவகப்படுத்தும் வழிபாட்டு முறையும் முன்வேத கால மக்களால் பின்பற்றப்பட்டது. ரிக்வேதத்தில் கூறப்பட்ட இரட்டையர் துதிப்பாடல்கள் தயா, பிருத்திவி வித்ரா, வருணன், அஸ்வினி தேவதைகள் ஆகிய கடவுளர்கள் பற்றி கூறுகிறது. சூரியனை மனமுருகி வழிபடும் துதிப்பாடலான காயத்ரி மந்திரம் முக்கியத்துவம் பெற்றது. அடுத்த தலைப்பு பின்வேத கால பண்பாடு. அதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் இலக்கியங்கள். ரிக்வேதத்தை தொடர்ந்து சாம, யஜூர், அதர்வண வேதங்களும் இலக்கிய செறிவுமிக்க பிராமணங்கள், ஆரண்யகங்கள், உபநிடதங்கள் தோன்றி பண்பாட்டை உயர்வடைய செய்த காலமே பின்வேத காலம் ஆகும். அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வேத அங்ககங்களான இலக்கியங்கள் 6 தோன்றி வளர்ச்சியடைந்தன. அந்த 6 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 சிற்றை எனப்படும் ஒளியியல், சவுண்டு பற்றினது. சிற்றை எனப்படும் ஒளியியல். கல்பம் எனப்படும் சடங்கியல், சமய ஒழுக்கம். வியாகரணம் எனப்படும் இலக்கணம். நிருக்தம் எனப்படும் சொல்லாக்க விளக்கம். ஜோதிடம் எனப்படும் வானநூல். சந்தம் எனப்படும் சீர் என்ற 6 ஆகும்.
ஆரியர்கள் காலத்தில் எழுத்து முறை இல்லாமையால் மனப்பாடமாகவே இலக்கியங்களை பயின்றனர். நினைவாற்றல் வழியாக வரும் அறிவு கருவூலமாக வந்தவை சூத்திரங்கள். இவை வேதங்களின் ஒரு பகுதி அல்ல, வேதங்களோடு நெருங்கிய உறவுடையவை. இவை 3 வகைப்படும். அவையாவன: 1. தர்ம சூத்திரம், ஆரியர்களின் நம்பிக்கைகளை குறிப்பிடுகிறது. 2வது ஸ்ரௌத்த சூத்திரம், இது யாகங்கள் மற்றும் சடங்குகள் செய்யும் முறைகளை குறிப்பிடுகிறது. ஸ்பெல்லிங் இச் ரவ் இத்த அப்படி இருக்கு. ஸ்ரௌத்த சூத்திரம். அடுத்தது 3வது கிருகய சூத்திரம். கிருகய சூத்திரம் இது ஆரியர்களின் வாழ்க்கை முறையை குறிப்பிடுகிறது. அடுத்த தலைப்பு ஸ்மிருதிகள். இவை உயர்ந்த உள்ளங்களின் சிந்தனை தொகுப்புகள். சூத்திரங்கள், தர்ம சாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் என்பன ஸ்மிருதிகளாகும். இவை எழுதப்பெற்றவை. இதில் தர்ம சாஸ்திரம் என்பது சட்டம், சமுதாய நடைமுறைகளை விவரிக்கின்றது. பல்வேறு சாதி கடமைகளையும் பல்வேறு நிறுவனங்களையும் விளக்குகின்றது. நடைமுறை வாழ்வில் குற்றம், குற்றங்களுக்குரிய தண்டனை முறை, குழந்தை தத்தெடுப்பு, மரபுரிமையாக சொத்தை பெறும் சட்ட உரிமைகள் போன்றவை இவற்றுள் விவரிக்கப்பட்டுள்ளன. அடுத்த தலைப்பு பின்வேத கால ஆட்சி முறை. இவ்வேத காலத்தில் இந்திய நிலப்பரப்பு 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அவை ஆரியவர்த்தம், மத்திய தேசம், தட்சிணபதம். ஆரியவர்த்தம் என்பது கங்கை சமவெளி பகுதி மற்றும் வட இந்தியா. மத்திய தேசம் என்பது மத்திய இந்தியா. தட்சிணபதம் என்பது தென்னிந்தியா. இம்மூன்று பகுதிகளிலும் உள்ள அரசுகள் ஜனா, ஜனபதா போன்ற பெயர்களில் அழைக்கப்பட்டது. அரசர்கள் மிகுந்த அதிகாரங்களை பெற்றிருந்தனர். பின்னர் ஏற்பட்ட பரந்து விரிந்த அரசுகளின் உருவாக்கம் தலைவன் அல்லது அரசனின் பெருஞ்செல்வாக்கையும் அதிகாரத்தையும் அதிகப்படுத்தி அவனை வல்லாட்சியாளனாக வெளிப்படுத்தியது. அரசர்களும் இனக்குழுக்கள் மற்றும் சிற்றரசர்கள் மீது தங்களின் அதிகாரத்தை செலுத்தினர். அரசன் ஆட்சி செய்த ஒவ்வொரு பகுதியின் பெயரும் இனக்குழுவின் பெயரும் நாளடைவில் அது அவர்கள் ஆட்சி செய்த பகுதியின் பெயராக மாற்றப்பட்டது. பிரதேசத்தை குறிக்கும் ராஷ்டிரம் என்ற பகுதியை பின்வேத காலத்தில் மிக சிறந்த மன்னர்களான பரிஷத், ஜனமேஜயன் போன்றோர் ஆட்சி செய்தனர். பாஞ்சால பகுதியை ஆட்சி செய்த பிரவாஹன ஜெய்வலி பின்வேத காலத்தின் தலை சிறந்த மன்னராக திகழ்ந்தார். பாஞ்சால பகுதியை ஆட்சி செய்த பிரவாஹன ஜெய்வலி பின்வேத காலத்தின் தலை சிறந்த மன்னராக திகழ்ந்தார். முன்வேத காலத்தில் செல்வாக்கு பெற்றிருந்த விதாதா, சபா, சமிதி ஆகிய சபைகள் பின்வேத காலத்தில் செல்வாக்கு இழந்தன. அதே நேரத்தில் அமைச்சரவை ஏற்படுத்தப்பட்டது. அதில் புரோகிதர் அதாவது அரசகுரு, சம்ஹரஹத்ரி கருவூல அதிகாரி, பகதூகன் வரி வசூலிப்பவர், சுதன் தேரோட்டி, ஷக்த்ரி அரண்மனை காவல் அதிகாரி, கிராமணி கிராமத்தின் தலைவன், சேனானி படைத்தளபதி, சடபதி 100 கிராமங்களை ஆள்பவர், சச்சிவன் அமைச்சர் போன்றோர் முக்கியத்துவம் பெற்றிருந்தனர். அதாவது இப்போ நான் சொன்னது எப்படின்னா, புரோகிதர் அப்படின்னா அரசகுருன்னு எடுத்துக்கோங்க. சம்ஹரஹத்ரி அப்படின்னா கருவூல அதிகாரி. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே அந்த நேம் வச்சு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே நான் தொடர்ந்து சொல்லிட்டேன். அடுத்து, மக்களின் வருமானத்தில் அரசால் 1/6 பங்கு வரி வசூல் செய்யப்பட்டதாக அதர்வண வேதம் கூறுகிறது. அமைச்சரவை மட்டுமின்றி அரசனுக்கு அலுவலர்கள் நிர்வாகத்தில் உதவி செய்தனர். அரசனின் கிராம நிர்வாக முறைகளை கிராம சபைகளை மேற்கொண்டன. இந்த சபைகள் உள்ளூர் வழக்குகளை விசாரணை செய்து தீர்ப்பு கூறின. அரசன் தன் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் நிலைநாட்ட யாகங்களை மேற்கொண்டார். அவற்றில் ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகம், வாஜபேய யாகம் போன்றவை முக்கியமானவை ஆகும். ராஜசூய யாகம்: அரசன் தன் செல்வாக்கை தொடர்ந்து நிலைநாட்ட ஆண்டின் முக்கிய நாட்களான அவரது பிறந்த நாள், திருமண நாள், போரில் வெற்றி பெற்ற நாட்களில் செய்த யாகமே ராஜசூய யாகம் ஆகும். அடுத்த தலைப்பு அசுவமேத யாகம். அசுவம் என்ற வடமொழி சொல் குதிரையை குறிக்கும். அரசனின் பட்டத்து குதிரை எங்கெல்லாம் தங்குதடையின்றி ஓடுகிறதோ அப்பகுதிகள் அனைத்தும் அரசனது ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக கருதப்பட்டது. இவ்வெற்றியை யாகம் வளர்த்து கொண்டாடுவது அசுவமேத யாகமாகும். அடுத்த தலைப்பு வாஜபேய யாகம். வாஜபேயம் என்பது தேர்ப்பந்தயத்தை குறிக்கும். இத்தேர்ப்பந்தயத்தில் அரசன் செலுத்தும் தேரே வெற்றி பெறும். இந்த யாகங்களை பற்றி சதபத பிராமணம் என்ற நூல் விளக்குகிறது.
அடுத்த தலைப்பு பின்வேத கால சமூக நிலை. பின்வேத கால சமூகம் வர்ணாசிரம முறை சமூகமாக காணப்பட்டது. அம்முறையின்படி மக்களிடையே பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் ஆகிய 4 சமூக பிரிவினர் இருந்தனர். முதல் தலைப்பு பிராமணர்கள். கல்வி கற்பது, சமய சடங்குகள் செய்வது, வெகுமதிகளை பெறுவது, சமுதாயத்திற்கு நல்வழி, உலக நன்மைக்காக இறைவனை தியானிப்பது இவர்களது வாழ்வியல் ஒழுக்கமாகும். அடுத்தது சத்திரியர்கள். நாட்டை ஆள்வதும் நாட்டை காப்பதும் இவர்களுக்குரிய கடமைகளாகும். இவர்கள் வீரம் பொருந்தியவராகவும் ஆளும் தன்மையுடையவராகவும் திகழ்ந்தனர். தன்னலம் கருதாமல் பிறரை காக்கும் கடமை உணர்வு மிக்கவர்களாக திகழ்ந்தனர். அடுத்தது வைசியர்கள். வாணிகத்திலும் பொருளாதார நடவடிக்கைகளிலும் ஈடுபாடு உடையவர்கள். நேர்மையாக வாணிகம் செய்து அறவழியில் பொருளீட்டுவதை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தனர். அடுத்தது சூத்திரர்கள். முதல் 3 பிரிவினர்களுக்கும் வேண்டிய பணிகளை செய்வது இவர்களது பணிகளாகும். தமக்கு இடப்பட்ட பணியை நிறைவேற்றி முடித்தனர். அடுத்த தலைப்பு ஆசிரம முறை. மனிதனின் நிறைவு வாழ்வு என்பது 100 ஆண்டுகளாக கருதப்பட்டது. அதனாலேயே பெரியோர்கள் ஆசிர்வதிக்கும் போது சமஸ்கிருதத்தில் ஸ்தமானம் பவது, சதம் என்றால் 100, நூற்றாண்டுகள் வாழ்வாயாக என்று வாழ்த்துகின்றனர். அதனாலேயே பெரியோர்கள் ஆசிர்வதிக்கும் போது சமஸ்கிருதத்தில் ஸ்தமானம் பவது, சதம் என்றால் 100, நூற்றாண்டுகள் வாழ்வாயாக என்று வாழ்த்துகின்றனர். இந்நூற்றாண்டு கால வாழ்வு 4 பகுதிகளாக அல்லது நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. இதனை ஆசிரமம் என்று குறிப்பிட்டனர். அவை முறையே பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மச்சரியம், அதில் ஃபஸ்ட்டு பிரம்மச்சரியத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. பிரம்மச்சரியம் தன்னடக்க நிலை அல்லது மாணவ பருவம். ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு பணிவிடைகளை செய்து நன்னடத்தை உடையவராய் திகழும் மாணவ பருவமே பிரம்மச்சரியமாகும். அதாவது தன்னடக்க நிலை அல்லது மாணவ பருவம். ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு பணிவிடைகளை செய்து பயின்று சமய சடங்குகளை செய்து நன்னடத்தை உடையவராய் திகழும் மாணவ பருவமே பிரம்மச்சரியமாகும். அடுத்தது கிருகஸ்தம். இல்லற வாழ்வில் ஈடுபட்டு அறம் பிறழாமல் தான தர்மங்களை செய்து வாழ்தல். மக்களை பெற்றெடுத்து கல்வி புகட்டி நன்னிலை அடையச் செய்தல். அவர்களுக்கு மனம் செய்வித்து நல்வாழ்வு வாழ செய்வதுமான காலம் 25க்கு மேற்பட்டு 50 வயதிற்கு உட்பட்ட காலமாகும். அடுத்த தலைப்பு வனப்பிரஸ்தம். இல்லற வாழ்வில் கடமைகளை முறையாக செய்து முடித்த பின் காட்டிற்கு சென்று தவ வாழ்வினை மேற்கொள்ளுதல். பொருளாசையை முற்றும் துரத்தலும் பாச பந்தங்களிலிருந்து படிப்படியாக விடுபடுதலும் இக்காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகளாகும். சுருங்க கூறின் இந்நிலை துறவற வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்தல் ஆகும். 50 வயதிற்கு மேல் 75 வயதுக்குட்பட்ட காலமாகும். அடுத்த தலைப்பு சந்நியாசம். பந்த பாசங்களில் இன்று விடுபட்டு தன்னை வருத்தி துறவு மேற்கொள்ளுதல் ஆகும். இக்காலத்தில் இடம் விட்டு இடம் சென்று இல்லற வாழ்க்கையை துறந்து கடவுளை தியானிப்பதும் தான் அறிந்த உண்மைகளையும் நீதிகளையும் மக்களுக்கு உபதேசிப்பதும் ஆகும். சமய வாழ்வில் மக்களை ஈடுபடச் செய்தல் முற்றும் துறந்த நிலையே சந்நியாசமாகும். இது 75 வயதிற்கு மேற்பட்ட காலமாகும். அடுத்த தலைப்பு குடும்ப வாழ்வும் மனமுறையும். பின்வேத காலத்தில் குடும்ப முறையில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டது. இதன்படி பின்வேத காலத்தில் குழந்தை திருமணம் வழக்கில் இருந்தது. சாதிய கட்டுப்பாடுகள் அதிகரித்தது. கலப்பு திருமணங்களும் அதிகரித்தன. முன்வேத காலத்தை விட மிக அதிகமாக சமூகத்திலும் குடும்பத்திலும் ஆணாதிக்கம் அதிகரித்தது. பலதார திருமண முன்பை விட அதிகரித்தது. எண் வகை திருமண முறை வழக்கில் இருந்தாலும் பிரஜாபத்தியம் என்ற நிச்சயிக்கப்பட்ட திருமண முறையே சமூகத்தால் மதிக்கப்பட்டது. அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பின்வேத காலத்தில் எண் வகை திருமண முறைகள் வழக்கில் இருந்தன. அவை யாவன: 1. பிரம்மம், பிரஜாபத்தியம், தெய்வம், அர்ஷம், காந்தர்வம், அசுரம், பைசாசம், ராட்சசம். அடுத்த தலைப்பு பெண்கள் நிலை. முன்வேத காலத்தை ஒப்பிடும்போது பின்வேத காலத்தில் பெண்கள் நிலை தாழ்ந்திருந்தது. பெண்களுக்கு கல்வி கற்கும் உரிமை, சொத்துரிமை, வீட்டிற்கு வெளியே நடைபெறும் பொது விழாக்களில் பங்கேற்கும் உரிமை, கணவனை தானே தேர்ந்தெடுக்கும் உரிமை ஆகியவை மறுக்கப்பட்டது. பெண்களின் கற்பு நெறி போற்றப்பட்டது. அரச குடும்பத்தினருக்கும்
உயர்குடி பெண்களுக்கும் அனைத்து உரிமைகளும் கிடைத்தன. அக்குடும்பங்களைச் சேர்ந்த கார்கி, மைத்ரேயி போன்ற பெண்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினர். ஓகே, இந்த லெசனில் வந்து பாதி வரை பார்த்துருக்கோம். ரிமைனிங் வந்து அடுத்த ஆடியோ புக்கில் பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய லெசனாக இருக்குது. தேங்க்யூ.